அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா நோக்கத்தின் நோக்கம். ஒரு குதிரை வியாபாரி ரொம்ப காஸ்ட்லியான உயர் ரக குதிரையை வாங்கிட்டு அவரோட சொந்த ஊருக்கு காட்டு வழியே போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பெரிய குழியில் குதிரையெல்லாம் விழுந்து செத்து போச்சு. அவ்வளோ பெரிய குழி. அந்த குழி வெளியில் தெரியாத மாதிரி இலைத்தலையெல்லாம் போட்டு அழகாக மூடி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே விழுந்து எல்லா குதிரையுமே இறந்து போச்சு. அந்த குதிரை வியாபாரிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல குழியை வெட்டினது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணார். கடைசியாக அந்த குழியை வெட்டினது அந்த நாட்டோட ராஜாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ பக்கத்தில் ஒரு சாது, அதாவது சாமியார் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ 2 பேரும் போய் அரசரை பார்க்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அந்த குதிரை வியாபாரி, அரசே, உங்கள் உறவுக்காரன் வெட்டி வச்சுருந்த குழியில் என்னோடய குதிரைங்கெல்லாம் விழுந்து இறந்துடுச்சு. உங்கள் உறவினன் ஏன் இந்த குழியை வெட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவரை கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லியிருக்கார். உறவுக்காரனை, அவனோட சொந்தக்காரனை அரசர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அப்போ அவர் சொந்தக்காரன் சொல்லியிருக்காரு, குழி வெட்டினது நான் தான், ஆனால் அது யானையை பிடிக்கிறதுக்காக வெட்டின குழி. அதில் குதிரை விழுன்னு எனக்கு தெரியாது, அதனால் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் குதிரை வியாபாரி சொல்லியிருக்காரு, அரசே, இவர் யாருக்காக வேணால் குழியை வெட்டியிருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இவர் தான் பொறுப்பு. அவர் உங்கள் சொந்தக்காரில் இருக்கிறதுனால நியாயமான வழியில் நீங்கள் இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குதிரை வியாபாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அரசர் சொல்லியிருக்காரு, குதிரை வியாபாரியே, என்னோட சொந்தக்காரன்றதுக்காக நான் நீதி வழங்காமலாம் இருக்க மாட்டேன். என்னோட சொந்தக்காரன் வெட்டினது யானை பிடிக்கிறதுக்கு தான் குழி வெட்டியிருக்கான். ஒருவேளை அதில் யானை விழுந்து செத்துருந்துச்சுன்னா நான் அவனை கண்டிச்சிருப்பேன், தண்டனை கொடுத்துருப்பேன். இதுக்கு காரணம் யானையை உயிரோடு பிடிக்கிறதுக்கு தான் அந்த குழி வெட்டினது, சரியா? அதனால் இந்த பிரச்சனை யானையோட சம்மந்தப்பட்டது. இடையில விழுந்த குதிரைக்கு அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? அவனை எப்படி நம்ம தண்டிக்க முடியும்? ஸோ நோக்கமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. நோக்கத்தின் நோக்கம் மீறப்படவில்லை, அவனை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாரு அரசர். அதுக்கு பக்கத்தில் இருந்தார் இல்லையா சாது, அவர் சொல்லியிருக்காரு, அரசே, அற்புதமான ஆய்வு, நீங்கள் பயங்கரமாக ஆராய்ஞ்சு சூப்பராக தீர்வு கொடுத்துருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம நாட்டில் காட்டில் யானையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவர் சாது போன பின்னாடியே குதிரைக்காரரும் போயிட்டார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, காலத்தின் போக்கு புதிரானது, நிகழ்வுகளின் புரிதலை நம்மிடமே விட்டுவிடுகிறது. பெரும்பாலான நேரங்களில் குழி வெட்டியது யார் என்பது தெரிந்தாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. இல்லாத யானைக்கு எதுக்குடா குழி வெட்டின அப்படின்னு கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. யானைக்கு வெட்டப்பட்ட குழியில் குதிரை விழுந்தால் தவறு குதிரை மீதே அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விவேகமாக தப்பிக்க தெரியாத குதிரைகளுக்கு வேகமாக ஓடத் தெரிந்தாலும் பிரயோஜனமில்லை. நோக்கத்தை புரிந்து செயல்படுபவன் புத்திசாலி. நம்மை மீறிய நிலைகளில் நம்மால் செய்ய முடிந்தது பிரார்த்தனை மட்டுமே. இறந்த குதிரைகள் அடுத்த பிறவியிலாவது குழியில்லாத பாதையை தேர்ந்தெடுக்கட்டும், அல்லது யானைகளாக பிறக்கட்டும். ஏனென்றால் யானைகளின் வசிப்பிடத்தில் குழி வெட்டப்படுவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அரண்மனை கோழியின் முட்டை அம்மியை உடைக்கும். நன்றி உறவுகளே.